அட்டமா ஸ்தானாதிபதியில் இருந்து தூக்கி எறியப்பட்டாரா பல்லேகம தேரர்? பௌத்தத்தின் 8 புனித தலங்களை நிர்வகிக்கும் அட்டமா ஸ்தானாதிபதியின் சாம்ராஜ்யத்துக்கு புதியவர் நியமிக்கப்பட்டுள்ளார். பழையவருக்கு தற்காலிக தடை. நீதிமன்றத்தால் தடை நீக்கப்பட்ட பின் மீண்டும் அதே பதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் ஆரம்பத்தில் மௌனமாக இருந்த ஊடகங்கள் எல்லாம் முதன்மை செய்தியாக்கிவிட்டன. கைது செய்யப்படும் வரை, மக்கள் போராட்டம் வீதிகளில் வெடிக்கும் வரை பௌத்த பேரினவாதத்துக்கு பயந்திருந்த ஊடகங்களும் அரசியல் தலைமைகளும் இன்று முந்திக் கொண்டு முடிவுகளை அறிவித்து வருகின்றனர். அட்டமா ஸ்தானாதிபதி கடந்த 3 வருடங்களுக்கு முன் 11 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினார் என்ற வழக்கு பதியப்பட்டு நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்று வருவதோடு ஹேமரத்ன தேரர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். பிணையில் வெளியில் வந்த ஹேமரத்ன தேரரை அவர் வகிக்கும் பதவியில் இருந்து விலக வேண்டும். சட்டம் அனைவருக்கும் சமன். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வேண்டுமென்று இலங்கை முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. போராட்டங்கள் உச்சம் பெற்றது. அட்டமாஸ்தான குழு வடமத்திய மாவட்டத்தின் பிரதம சங்கநாயக்கரும் ருவன்வெளி சைத்திய ரமாதிகாரியின் பொறுப்பாளருமான வணக்கத்துக்குரிய எத்தலேவ துருவேவ ஞானதிலக தேரரை அஸ்தமா தானாதிபதியின் கடமைகளை கவனிப்பதற்காக தற்காலிக முடிவு செய்துள்ளது. பல்லேகம தேரர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்து இவ்விடயத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை இந்த தற்காலிக நியமனம் அமுலில் இருக்கும் என மல்வத்த பீடத்தின் பதிவாளர் வணக்கத்துக்குரிய கலாநிதி பகமுன சுமங்கல தேரரின் கையெழுத்துடன் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உண்மைதான், இந்த முடிவு வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு வைத்தியசாலைகளில் முதுமை நோய்க்காக தங்கியிருந்து சிறைக்கு செல்லாமல் பிணை பெறும் நிலை ஏற்படும் வரை அட்டமாஸ்தான பீடமும் அமைதியாகத்தான் இருந்தது. மக்கள் வீதிக்கு இறங்கிய பொழுது கூட தேரரின் தப்பை அரசியல் தலைமைகள் முதல் பௌத்த பீடங்கள் வரை ஏற்க மறுத்து விதண்டாவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு பயந்த ஜனாதிபதியும் இடதுசாரி கொள்கையை கைவிட்டு சம உரிமை, மதச்சார்பின்மை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படையை பேசிவிட்டு இன்று ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு முன்னுரிமை கொடுத்து, அரசியல் அமைப்பில் முன்னுரிமை கொடுத்து, தனி அமைச்சு கொடுத்து இப்பொழுது தர்ம நீதிமன்றமும் அமைக்கப்பட போகிறது. இவ்வாறான அமைப்புகள் உருவாகும் பொழுது அவை இடதுசாரி கொள்கைகளுடன் முரண்படுவதாகவே உள்ளது. தேரர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்காக தனி தர்ம நீதிமன்றம் அமைக்கும் அறிவிப்பை ஜனாதிபதியே வெளியிட்டார். அனைத்து மக்களும் சம உரிமையுடன் வாழ வேண்டுமென்றால் சட்டமும் நீதியும் அனைவருக்கும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையில் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை, புத்த சாசன அமைச்சின் கீழே ஏனைய மதங்கள், தற்பொழுது தேரர்களுக்கு தனி நீதிமன்றம். இவ்வாறான சூழலில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களிடம் மட்டும்தான் இன நல்லிணக்கம் பற்றி பேசப்படுகிறது. யாழ்ப்பாணத்துக்கு முதலில் வந்த ஜனாதிபதி கையில் எடுத்த தர்மாயுதம் இன நல்லிணக்கம். சமத்துவம் பேசும் ஆட்சி என்றால் சட்டமும் நீதியும் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் ஆட்சி ஏனைய இனங்களின் உரிமைகள் மற்றும் சமத்துவ கோரிக்கைகளுக்கு அதே மரியாதை கிடைக்கிறதா என்ற கேள்வி இன்று பலர் மத்தியில் எழுவதுடன் இதுவே இன முரண்பாட்டை தூண்டும் ஒரு விடயமாக இருக்கிறது. இதேவேளை கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்கும் 488 சிறுவர்கள் தேரர்கள் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக பௌத்த தேரர்களால் நடைபெறும் பாலியல் ரீதியான அநீதிகள் அதிகம் இருந்து வரும் நிலையில் அந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியான சற்று நேரத்தில் அனுராதபுரத்தில் உள்ள சமூக செயற்பாட்டாளரான குமார் என்ற தமிழர் ஒருவர் பல்லேகம தேரருக்கு எதிரான பாரிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானது என்பதை நான் நீதிமன்றத்தில் சாட்சியங்களுடன் ஒப்படைக்க தயாரென்றும், தேரருக்கும் போலீஸ் திணைக்களங்களுக்கும் எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் அவதூறுகளை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், பௌத்த மதத்தை சீரழிக்கும் யூடியூபர்ஸுக்கு எதிராக முறைப்பாடு செய்ய மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு சென்றேன். ஆனால் அங்கு எங்களால் இந்த முறைப்பாடு எடுக்க முடியாது என்று என்னை திருப்பிவிட்டார்கள்.
பின்னர் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்துக்கு சென்றேன். அங்கும் யூடியூபர்ஸுக்கு எதிராக முறைப்பாடை ஏற்றுக்கொள்ளும் சாத்தியக்கூறுகள் இல்லை. இது திட்டமிட்டு நடத்தப்படும் ஒரு நாடகம் என தெரிவித்திருந்தார். இவை இவ்வாறிருக்க எங்கள் மத விவகாரங்களை நாங்களே பார்த்து கொள்வோம். இதில் வெளிநபர்கள் தலையிட தேவையில்லை. பௌத்த சாசனம் தொடர்பான உள்நாட்டு மற்றும் மத ரீதியான விடயங்களை எப்படி கையாள்வது என்பது குறித்து தெளிவான புரிதல் எமக்கு இருக்கிறது என்று ஜனாதிபதிக்கு மறைமுகமாக சவால் விடுத்துள்ளார் ஞானசார தேரர். இவரைப் போலவே ஜனாதிபதி நாட்டின் பௌத்த விகாரைகள் மற்றும் புனித தலங்களின் நிர்வாகங்களில் தலையிடுவதையும் அவற்றின் சொத்துக்களை கையகப்படுத்த முற்படுவதையும் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். விகாரைகளின் புனித தன்மையை பாதுகாப்பது மற்றும் அங்கு இடம்பெறும் துஷ்பிரயோகங்கள் குறித்து விசேட காணொலியொன்றை பதிவு செய்திருக்கிறார் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர். சத்னாரத்ன தேரரின் பதிவு ஜனாதிபதிக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது அட்டமா ஸ்தானாதிபதியாக இருந்த பல்லேகம தேரர் செய்த குற்றத்திற்காக இன்று நீதிமன்ற படியேறியிருக்கிறார். வழக்கு நிலுவையில் உள்ள காரணத்தினால் தான் அவர் பிணையில் வந்திருக்கிறார். பிணையில் மட்டுமே வெளியில் வந்திருக்கிறார். ஆனால் அவர் குற்றவாளியும் இல்லை, நிரபராதியும் இல்லை என்பதுதான் இங்குள்ள விடயம். நீதிமன்ற அமர்வுகள் நடக்கிறது. நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரமோ அல்லது விமர்சிக்கும் அதிகாரங்களோ உமக்கில்லை. பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சாட்சி பொருட்கள் வலுவாக உள்ள போது அந்த வழக்கை மூடி மறைக்க வெளிக்கிட்ட தேரர்களின் நிலைதான் இன்று பரிதாபத்துக்குரியது. பௌத்தம் என்ற பெயரில் இனவாதத்தை வளர்த்து மதவாதத்தை வளர்த்து கடைசியாக பாலியல் துஷ்பிரயோகம் என்ற பெயரில் மதத்தின் பெயரால் மானிடத்தை குழி தோண்டி புதைத்து விட்டீர்களே. பாலியல் வழக்கை பாலியலாக பாருங்கள். அதை விடுத்து காவியுடைதாரிகளின் விமர்சனத்தால் மக்களை கட்டியாள நினைக்காதீர்கள். புத்த பகவானின் போதனைகளை பின்பற்றாத விடத்து கர்மா காட்டிய வெளிச்சம்தான் அட்டமா ஸ்தானாதிபதியின் அந்தரங்கங்கள் அம்பலத்துக்கு வந்தது. வயது முதிர்ந்த ஒரு துறவியின் செயற்பாட்டால் ஒட்டுமொத்த உலகமும் காவியுடையை கடைக்கண்ணால் கண்காணிக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. இதற்குத்தான் அன்றே இலங்கை வரலாற்றில் பௌத்த பீடங்களின் ஆதிக்கத்தை ஜோன் கொத்தலாவல அடக்கி வைத்திருந்தார். 3வது பிரதமராக பதவி வகித்த ஜோன் கொத்தலாவல மட்டும்தான் பௌத்த மகா சங்கங்கள் இலங்கை அரசியலுக்குள் உள்நுழுவதையும் அரசியல் கதைப்பதையும் மிக கடுமையாக எதிர்த்தவர். மதம் தனது செயற்பாடுகளை தமது வழிபாட்டு தலங்களில் வைத்திருக்க வேண்டுமே தவிர அதை கடந்து வரக்கூடாது. பிக்குகளுக்கு புத்த கோயிலில் மட்டும்தான் வேலை. அதனை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்கள். அரசியல் செய்ய நாங்கள் இருக்கிறோம் என்ற பொழுது பௌத்த பீடங்கள் அதனை வன்மையாக கண்டித்தன. ஆனால் அவர் ஒரு பொருட்டாக அதை கருதியதில்லை. ஆனால் இன்று இலங்கையில் பௌத்தம் நுழையாத அரசியல் என்பது இல்லாமல் போய்விட்டது. அண்மையில் மட்டுமல்ல, இதற்கு முன்னரும் இந்த துறவிகள் சமூக சீர்கேடான செயல்களில் ஈடுபட்டாலும் அது குறித்து பலமிக்க அரசியல்வாதிகளாலும் விமர்சனம் செய்ய முடியாதிருந்தது. இந்த பௌத்த பீடங்களை மீறி எதையும் செய்ய முடியாது. தவறு இருக்கிறதென்று தெரிந்தாலும் எதிர்க்கட்சி கதிரைக்காக அவர்கள் பக்கம் நிற்கும் நிலையே இன்று இலங்கையில் இருக்கிறது. தவறுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். மன்னிப்பு கிடைக்கும்படியான குற்றமில்லை. தவறிழைத்தவர்கள் எவரானாலும் சட்டத்தின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும். இதுவே மக்களின் எதிர்பார்ப்பு.